ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தருங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவில் ஆடி கிருத்திகை பற்றியும் முருகப்பெருமானுக்கு எப்படி வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் பூஜை வழிபாடுகள் பண்ணலாங்கிறத பற்றியும் ரொம்ப எளிமையான பதிவாக இன்றைக்கி கொடுத்துருக்கேன். முருகனுடைய ஃபோட்டோஸ் இது மாதிரி சிலைகள் இருந்தால் கண்டிப்பாக கிருத்திகை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. கிழமைகளில் செவ்வாயும், திதிகளில் சஷ்டியும், நட்சத்திரங்களில் கார்த்திகையும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகவே கருதப்படுது. மாதந்தோறும் வரும் கார்த்திகை நாட்களில் கூட நம்மளால் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட ஆண்டுதோறும் வரும் தை கார்த்திகை, கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை, ஆடி கிருத்திகை இந்த நாளில் நம்ம விரதத்தை அனுஷ்டித்தால் ஆண்டு முழுவதுமே நம்ம கார்த்திகை விரதத்தை கடைபிடித்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும். வேலு இருந்தால் வேலுக்கும் நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒரு எலுமிச்சம் பழம் சொருவி வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. இந்த ஆண்டு பார்த்தா ஆடி கிருத்திகை ஜூலை 29ஆம் தேதி மதியம் 2:49 மணிக்கு துவங்கி மறுநாள் அதாவது ஜூலை 30ஆம் தேதி மதியம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. 29ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் இருந்தால் கூட சூரியன் உதயமாகும் போது இருக்கிற நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம விரதத்தை அனுஷ்டிக்க முடியும். இப்போ அழகாக மஞ்சள் கலந்து சரவண பவன் சொல்லி அழகாக கோலம் போட்டேன். இதில் 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. 6 விளக்குகள் அறுபடை முருகனை நினைத்து 6 விளக்குகள், 6 வகையான பிரசாதங்கள், 6 வகையான பூக்களால் கந்தனை அலங்கரித்து வழிபாடு பண்ணால் சகல செல்வங்களையும் அந்த கந்த பெருமான் நிச்சயமாக நமக்கு வாரி வழங்குவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லைன்னு சொல்லலாம். ஃபோட்டோ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் மாலை பூ எல்லாமே செஞ்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த கிருத்திகைன்னு பார்த்தா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகப்பெருமானுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். முருகப்பெருமான் கைலாசநாதருக்கும் உமாதேவிக்கும் இளைய மகனாகவும், பிள்ளையாருக்கு தம்பியாகவும், பெருமாளுக்கு மருமகனாக இல்லாமல் மகனாகவும் அவதரித்தவர் தான் இந்த முருகப்பெருமான். இம்முருகப்பெருமான் அழகில் சொல்ல முடியாத அளவுக்கு அழகு கொண்டவர். இந்த அழகை பார்த்துட்டு கார்த்திகை பெண்கள் அவரை நான் வளர்க்கணும் நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே சண்டையிட்டு இருக்காங்க. அதை கண்ட முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா 7 குழந்தைகளாக மாறிட்டாராம். அந்த 7 குழந்தைகளையும் ஒவ்வொரு கார்த்திகை பெண்களும் பாலூட்டி தாயை போல் ரொம்ப சீராட்டி வளர்த்துருக்காங்க. அதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, தாயை போலவே வளர்க்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப மெய் சிலிர்த்து இன்று முதல் இந்த கார்த்திகை பெண்கள் ஞாபகமாக கார்த்திகேயன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல செல்வங்களையும் முருகர் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. முருகப்பெருமானை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவால் அலங்கரிச்சுக்கிட்டேன். பின்னாடி உள்ள ஃபோட்டோவும் எல்லாத்துக்கும் பூ குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. இதே போல் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணால் கூட போதுமானது தான். நான் இன்றைக்கி 6 விளக்கு ஏற்றாமல் வீடியோக்காக ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி காட்டியிருக்கேன். 6 விளக்கு ஏற்றி அறுபடை முருகனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. விளக்கு ஏற்றும் போது அடியில் வெற்றிலை வைத்து நாளைக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க. வெற்றிலைங்கிறது வெற்றியை தரக்கூடிய இலைங்கிற வசதி அது வெற்றிலைங்கிற பேரே நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக அந்த கந்த பெருமான் நிறைவேற்றுவார். 6 வெற்றிலை வைத்து 6 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி ஒரு அகல் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணி காட்டியிருக்கேன். நாளைக்கு விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நல்லா குளிச்சுட்டு கந்தனுக்கு நல்லா விளக்கேற்றி வச்சு நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு மாலை பொழுது சூரியன் மறைந்ததுக்கப்புறம் விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம்.
பூக்களால் வந்து முருகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்குரிய மந்திரங்கள் எவ்வளோதோ பாடல்கள் வேல்மாறல் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் சொல்லி நிறைய இருக்குது. அதை பார்த்து படித்தாலே போதுமானது. இப்போ தான் முருகர் காலையில் வந்து பூஜையை முடிச்சுட்டு மாலை வேளையில் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் வந்து அருகில் உள்ள வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் கந்தனுடைய பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது இன்னமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப வந்து எளிமையான முறையிலேயே வந்து இன்றைக்கி வந்து இந்த பதிவை வந்து கொடுத்துருக்கேன். நந்தனுக்கு அழகாக வந்து தீபார்த்தனையத்தை வந்து அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் நம்மளை கண் விழித்து நம்மளை வந்து உற்று நோக்குற மாதிரி அவருடைய முகம் வந்து குழந்தை முகத்தோடு சிரிப்பது போல் தோற்றத்தோடு இருக்கிறாரு. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திஸ் இந்த சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.